குஜராத் மாநிலத்தில் ராஜ்காட் பகுதியில் அமைந்துள்ள எய்ம்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த ஒரு தலித் இளைஞன் ரத்தன்குமார் மெக்வால் என்கிற 26 வயதேயான இறுதியாண்டு மருத்துவ படிப்பு படித்து வந்த தலித் இளைஞன் அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த 5 உயர்சாதி சமூகத்தை சார்ந்த மாணவர்களாலேயே சாதி பாகுபாட்டுக்கு உள்ளாகி உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி மன உளைச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே நிலையத்திற்கு சென்று ஓடி வரக்கூடிய ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த செய்தியை கேட்டு மிக வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்தேன். இந்த சம்பவத்தை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்த தற்கொலைக்கு காரணமான அந்த 5 மாணவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். குறிப்பாக இந்த தற்கொலையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மார்ச் 14ஆம் தேதி ரத்தன்குமார் மெக்வால் என்கிற தலித் இளைஞன் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முன்பாகவே ஜனவரி 28, 2026 அன்று இந்த 5 மாணவர்களால் தொடர்ச்சியாக சாதி ரீதியான பாகுபாடுகள் ஏற்படுத்துகிறார்கள், உடல் ரீதியான தாக்குதல்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த 5 மாணவர்கள் மீதும் ஒரு புகார் கடிதத்தை எழுதி பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ரத்தன்குமார் மெக்வால் அளிக்கிறார். ஆனால் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அதை விசாரிக்காமல், அதன் உண்மைத்தன்மையை விசாரிக்காமல், அந்த மாணவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல், பல்கலைக்கழகத்திலிருந்து அவர்களை நீக்காமல் மெத்தனமாக செயல்பட்டு வந்த இந்த பல்கலைக்கழக நிர்வாகமும் இதற்கு உடந்தை. எனவே இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீதும் இந்த 5 உயர்சாதிக்காரர்கள் மீதும் உயர்சாதி மாணவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதுபோன்ற சாதி ரீதியான பாகுபாடுகளால் பல்வேறு தற்கொலைகள் SC ST மைனாரிட்டி மாணவர்கள், OBC மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய 65 இன்ச்சு மார்பு என்று மோடி சொல்லக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் பல்கலைக்கழகங்களிலும் சரி, உயர்கல்வி நிறுவனங்களிலும் சரி தொடர்ச்சியாக SC ST OBC மைனாரிட்டி மாணவர்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் சக மாணவர்களாலும் அங்கே பல்கலைக்கழக நிர்வாகத்தை சார்ந்த பேராசிரியர்களாலும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோமானால், ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ரோஹித் விமலா என்கிற மாணவர் சாதி ரீதியான பாகுபாட்டின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். மும்பை பல்கலைக்கழகத்தில் பட்டியல் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை சார்ந்த பாயல் தட்வி என்கிற மாணவி சக மாணவர்களால் சாதிய பாகுபாட்டால் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டார். ஃபாத்திமா லத்தீஃப் என்கிற இஸ்லாமிய பெண் மாணவி சென்னை IITயில் பாகுபாடின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்ச்சியாக நடந்த வண்ணமே தான் இருக்கிறது. இது தடுத்திட வேண்டும், இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் ஆவலும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இது நின்றபாடு கிடையாது. ஏனென்றால் ஒரே ஒரு காரணம்தான், SC ST OBC மைனாரிட்டி மாணவர்கள் கல்வி பெற்றுவிடக்கூடாது, உயர்கல்வியை பெற்றுவிடக்கூடாது, பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடாது, உயர்கல்வி நிறுவனங்களில் படித்துவிடக்கூடாது, உயர்ந்த பதவி என்று சொல்லப்படக்கூடிய IAS, IFS, IRS போன்ற பதவிகளுக்கு வந்துவிடக்கூடாது என்கிற பார்ப்பனிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட பார்ப்பனர்களும் பனியா கும்பலை சார்ந்த மாணவர்களும் RSS அமைப்பை சார்ந்த மாணவர்களும் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பான AVPP மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களும் உயர் சாதி புத்தி கொண்ட மாணவர்களும் தொடர்ச்சியாக இதுபோன்ற சாதி ரீதியான பாகுபாடுகளை SC ST OBC மைனாரிட்டி மாணவர்கள் மீது நிகழ்த்தி வருகிறார்கள். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காக ரோஹித் விமலா என்கிற மாணவருடைய தாயார் ராதிகா விமலாவும் பாயல் தட்வியினுடைய தாயாரும் இருவரும் சேர்ந்து உச்சநீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்து இதுபோன்ற பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய சாதி ரீதியான பாகுபாடுகளையும் உயர்கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய சாதி ரீதியான பாகுபாடுகளையும் தடுத்திட வேண்டும் என்பதற்காக ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டு அந்த ரிட் பெட்டிஷனை விசாரித்த உச்சநீதிமன்றமானது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியது. மேலும் UGC
என்கிற பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு ஒரு பரிந்துரையை வைத்தது. இதை தடுப்பதற்கு ஒரு சட்ட விதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஆணையும் பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் யுஜிசி 2026 புதிய நடைமுறையை கொண்டு வந்தது. அந்த நடைமுறை சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சாதி ரீதியான பாகுபாடுகளை தடை செய்ய வேண்டும், ஒழித்திட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் உயர்சாதி மாணவர்கள் அதற்கு எதிராக போராடி அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து அதை இடைக்கால தடையை பெற்று சாதிய பார்ப்பனிய புத்தியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக சக்தியை சார்ந்த மாணவர் அமைப்பினரும் உடனடியாக இந்த தடையை நீக்க வேண்டும். யுஜிசி 2026 புதிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும். சாதி ரீதியான பாகுபாடும் மத ரீதியான பாகுபாடுகளும் பாலியல் ரீதியான பாகுபாடுகளும் தடுத்திட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். RSS போன்ற சங்க பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைக்கிறோம்.